செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிடிப்பு, படிப்பு, நடிப்பு, முடிப்பு. திருப்பி சொல்கிறேன், பிடிப்பு, படிப்பு, நடிப்பு, முடிப்பு. இதை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் வேத வசனங்களை கொண்டு நான் பேச போகிறேன். முதலாவது பிடிப்பு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறின நானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிடிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அந்திரியாவையும் மீன் பிடிக்கிறதை விட்டுட்டு வாங்க, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்குவேன்னு சொல்லி அழைச்சார். தன்னுடைய ராஜ்யத்துக்கு மனுஷரை பிடிக்கும்படியாக அவர்களை அழைத்தார். உங்களையும் என்னையும் எதற்காக பிடித்திருக்கிறார், அழைத்திருக்கார். பிடிப்பு, அழைப்பு ரெண்டும் ஒன்று தான். அதுக்கு ஒரு வசனத்தையும் சொல்கிறேன் நான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14 வசனம் இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இதே பிலிப்பு 3:12 பிடிப்பை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு அழைப்பை நோக்கி. அப்போ ரெண்டும் ஒன்று தான். அதாவது பிடிப்பு, அழைப்பு, நம்மளை கொடுத்த தேவ சித்தம் அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் ஒன்றை தான் குறிக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயமாக ஒரு அழைப்பு உண்டு, ஒரு பிடிப்பு உண்டு. அழைப்பில்லாத மனுஷன் ஒருவரும் கிடையாது. பிறக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்போ ஒரு 3 விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது பிடிப்பு நமக்கு இருக்கிறது. முதலாவது பார்ப்போமானால், நம்முடைய குடும்ப பொறுப்புகள், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இரண்டாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சமுதாய பொறுப்புகள். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பரிசுத்த அழைப்பு. இந்த 3 காரியங்களும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. இப்போ குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் என்னென்னா, ஒரு மகனாக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு கணவனாக மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு தகப்பனாக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சகோதரனாக சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இப்படி குடும்ப பொறுப்புகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதே மாதிரி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த சமுதாய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம வாழ்கிறோம்னா இந்த தேசத்தின் பிரஜையாக நம்ம செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. இந்த குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகட்டும், இந்த சமுதாய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகட்டும், இதை நமக்கு அநேக காரியங்களே நம்முடைய குடும்பத்தில் நம்ம பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? சிறு பிள்ளையாக இருக்கும் போதே குடும்பத்துடைய பொறுப்புகள் என்ன என்பதை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்பா எப்படி பராமரிக்கணும், தங்கச்சி எப்படி கணிக்கணும், தங்கச்சி கடைசி வரைக்கும் நீ எப்படி பராமரிக்கணும், எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, அது ஒரு தனி சப்ஜெக்டே, ஒரு ஹிஸ்ட்ரின்னு கொடுத்து அதை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஆவிக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பரிசுத்த பொறுப்பு, பரிசுத்த அழைப்பு, இதை குறித்து யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அதுதான் ஒன்று, கற்றுக் கொடுக்கறதுக்கு முடியாது. நம்ம போதகராகட்டும், நம்முடைய பெற்றோராகட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நேராக நம்ம நடத்தலாம், ஆனால் வழியை காட்டலாம். ஆனால் நம்ம தான் அதை அறிஞ்சு கொள்ள முடியும். நம்ம தான் அதை அறிஞ்சுக்கணும். நம்ம குறுகிய அழைப்பு என்ன, நம்ம எதுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம தான் படிக்கணும். அதனால் படிப்பு சொன்னேன், படிக்கணும். நம்ம என்னென்னு தெரியாமல், நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன நம்ம தெரியாமல் எப்படி பந்தய பொருள் இலக்கை நோக்கி ஓட முடியும்? ஒரு ட்ராக்கில் நம்ம ஓட்ட பந்தயத்தில் ஓடணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்,
ஃபினிஷிங் பாயிண்ட் வேணும், நம்ம போட வேண்டிய ட்ராக் தெரியணும். நம்ம லக்கே தெரியாமல் நம்ம எப்படி ஓட முடியும்? எப்படி பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ நமக்கு அந்த லக்கு என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ அதை நம்ம தான் அதை படித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் 2வது காரியம் படிப்பை பற்றி நான் சொன்னேன். நமக்கு குறித்த ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த அழைப்பை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நமக்கு எல்லாம் வேணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் அழைப்பை தெரிஞ்சு அதை நம்ம நிறைவேற்றினாலே இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அவர் நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதுக்கான பலன் அவன் பெறாமல் போவதில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எங்கே போகிறோம், நம்ம லக்கு என்னன்னு தெரிஞ்சு அதை நிறைவேற்றினா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக உலகப்பிரமான காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருக்குறோம். அப்போ நம்ம தேவன் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கொடுத்த அழைப்பு என்ன, அதை மறந்து போய் இருக்காத, அதை குறித்த படிப்பு அவசியம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பவுலை தேவன் எதற்காக பிடித்தார்? வசனமே சொல்லுது, புறஜாதியின் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு புறஜாதியின் அப்போஸ்தலனாக பவுலை தேவன் தெரிந்து கொண்டார். 5 வகை ஊழியம் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? என்னென்ன ஊழியம்? அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பர் ஊழியம். இது இந்த 5 ஸ்பெஷல் காலிங், விசேஷ அழைப்பு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான அழைப்பு உண்டு. இந்த 5 ஊழியம் எல்லாத்துக்குமே இல்லை. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒரு வாரம் செய்ய முடியாது. அப்போது அழைப்பு வேணும், நமக்குரிய அழைப்பு என்ன இருந்தால் தான் அதை நம்ம சரியாக செய்ய முடியும். அப்போ இந்த 5 ஊழியத்துக்கும் ஸ்பெஷல் காலிங், ஸ்பெஷல் அழைப்பு இருக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு அழைப்பு உண்டு. அது என்ன சொல்கிறார் பவுல்? 1 தீமோத்தேயு 6:12 வாசிப்போமானால், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தின் நல்ல போராட்டம். நம்ம அழைக்கப்பட்டது விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடணும். விசுவாசம் முக்கியமான ஒன்று. விசுவாசம் இல்லாமல் நம்ம அழைப்பை அறிந்து கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள என்று நினைக்கவே முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் தேவனத்தில் எதுவுமே பெற்றுக்கொள்ளவே முடியும். வசனம் அதை தான் சொல்லுது. அப்போது ரட்சிப்பு எதிலிருந்தாலும் கிடைக்கிது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை இலவசம். தேவன் நமக்கு கொடுக்கறது கிருபை இலவசம். ஆனால் இந்த விசுவாசம் துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவராக இருந்தால் கூட இந்த விசுவாசத்தில் வளர்றது, விசுவாசத்தை நிலைத்திருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அந்த விசுவாசத்தை நல்ல போராட்டம் போராடினா தான் நமக்குடைய அழைப்பை நம்ம நிறைவேற்ற முடியும். அப்போ அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறதுனா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம வளரணும்னா நம்ம வசனத்தில் வளரணும். இந்த வசனத்தை நம்ம படிக்கணும். நம்ம படிக்க வேண்டியது இந்த வேத வசனம். இந்த வேத வசனம் படிக்க விசுவாசத்தில் வளர முடியும். விசுவாசத்தில் வளர்ந்தோம்னா அவருடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும், அழைப்பை நிறைவேற்ற முடியும். அப்போ விசுவாசத்தில் நம்ம வளரணும்னா வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து அதை படிக்க வேண்டும். விசுவாசத்தில் வளரணும் முக்கியம். விசுவாசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிசாசும் தேவன் உண்டு விசுவாசிக்கிறான் இல்லையா? அவனுக்கும் தெரியும் தேவன் உண்டு. நம்மளும் இயேசு உண்டு, பிதா உண்டு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தேவன் உண்டு என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அது விசுவாசம் போதாது, அது பிசாசும் அது செய்கிறான். அப்போ நம்ம என்ன ஸ்பெஷலாக செய்யணும்? அதான் விசுவாசத்தால் வளர்றது, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடுறது. அப்போ அந்த வசனத்தை அதான் விசுவாசம்னு பார்த்தோம். அதில் நம்ம கற்று நம்ம அதில் அது கீழ்ப்படிந்து அதில் நம்ம நிலை நிற்கிறது, அதுதான் அதில் விசுவாசத்தை நல்லா போராடுன்றது. 5 தாலந்து வாங்கினவன் ஒரு ஊமையாக சொல்கிறார் இயேசு. ஒரு ஐஸ்வர்யவான் பிரதேசத்துக்கு போகும்போது தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு ஒருத்தர் கையில் 5 தாலந்தும், ஒருத்தர் கையில் 2 தாலந்தும், ஒருத்தர் கையில் 1 தாலந்தும் கொடுத்துட்டு போகிறாரு. திரும்பி வரும்போது 5 தாலந்து வாங்கினா அது 10 ஆக்கியிருந்தாங்க, 2 தாலந்து கொடுத்தவங்க 4 ஆக்கியிருந்தாங்க.
அதனால அவர் என்ன சொன்னார், உண்மையும் முத்தமும் உள்ள வேலைக்காரரே வாங்க என் சந்தோஷத்தில் பிரவேசிங்கன்னு சொல்லி அவர் ராஜ்யத்துக்கு அவரை அழைச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே நல்ல போராட்டத்தை அவங்க போராட்டம் கொடுக்குறத எதுவோ அதில் நல்ல போராட்டத்தை போராடினாங்க. ஆனால் அந்த ஒரு தாளந்தை வச்சுருந்தாங்க என்ன பண்ணாங்க, சோம்பேறித்தனமாக மண்ணில் பொதிச்சு வச்சது நிமித்தம் புறம்பான இருளில் தள்ளப்பட்டான். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற தாளந்துகள் அம்மா அந்த விசுவாசத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ, அழைப்பு என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம அறிந்து அதில் நம்ம போராடணும். அப்போ தான் நம்ம தாளந்தை பெருக்க முடியும். நம்ம ஆண்டவர் உண்மையை உத்தம வழக்காரனே கொஞ்சத்தை உண்மை இருந்தால் அனைத்துமே உன்னை அதிபதி ஆக்குவேன்னு சொல்லி அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம போராடணும், உண்மையாக அதுக்கு செய்யணும். சிஸ்டர் அழகாக சொன்னாங்க, நடிக்கக்கூடாது. மூன்றாவது தலைப்பே நடிப்பு தான். நடிப்பு இருக்கக்கூடாது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருத்தை பார்க்கிறார். மனுஷருக்கு வேணால் நம்ம முகத்தை பார்க்கும்போது நடிச்சிடலாம். ஆனால் இருத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நடிக்க முடியுமா? நடிக்கவே முடியாது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கையில் என்ன கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தணும். பாடுறதுக்கான தாளந்து கொடுத்துருக்கலாம், ஜெபிக்கிறதுக்குரிய தாளந்தை கொடுத்துருக்கலாம். இப்படி அநேக தாளந்துகள், ஒவ்வொருத்தருக்கும் தாளந்து இல்லாத மனுஷன் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு தாளந்து. அதை நம்ம பேருக்காக பாஸ்டர் அம்மா பார்க்குறாங்க, பாஸ்டர் ஐயா பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம செய்யாமல் கடவுள் பார்க்குறாரு. அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? அநேகர் பார்க்க வாய் பெருசாக அசையும், ஆனால் சத்தமே வாயிலேருந்து வராது. அதனால் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி அவரை மகிமைப்படுத்தும் போது நடிப்பு இல்லாமல் அதை செய்யணும். அதுதான் மூன்றாவது காரியமாக நான் சொன்னேன், நடிப்பு இருக்கக்கூடாது. நம்ம கொடுத்த தாளந்த எனக்கு ஒன்றுமே இல்லையே நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஒரு முறை ஆரம்ப காலத்தில் யோசிக்கும் போது எனக்கு ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ஏன்னா ஒரு சபையில் நான் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது, ஓட்டையான பாத்திரமும் பயன்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை சொன்னார். தண்ணி இல்லாத பகுதியில் தண்ணி ஊற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓட்டப்பானையில் தண்ணியை ஊற்றி செடிகளுக்கு கொண்டு போனாங்க. அளவாக தண்ணி போவோம் எல்லாத்துக்கும். திறந்து விட்டால் அப்படியே கொட்டினா ஒரு செடிக்கு போய் மற்ற செடிக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த அளவாக போகிறதுக்காக அந்த ஓட்டப்பானையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம ஓட்டப்பானையாக இருந்தாலும் தேவன் நமக்கு பயன்படுத்த நம்மளுடைய அழைப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கும்போது தேவன் நம்மளை பயன்படுத்துவார், மேலாக வைப்பார். அதனால் நம்ம யோசிக்கவே வேணாம், மற்றவங்களை குறித்து நம்ம பார்க்க வேணாம். நமக்கு என்ன ஆண்டவர் வச்சுருக்கிறாரு, என்ன எந்த இடத்துல வச்சுருக்கிறாரு, நான் இருக்கிற இடத்துல மனரமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தேவன் நம்மளை உயர்த்த வர. இந்த ஒரு தாளந்து என்ன பண்ணால் மண்ணில் போச்சு வச்சுட்டான். என்ன நடந்தது, என்ன ஆச்சு? உள்ளவனுக்கோ அவனுக்கு தான் கொடுக்கப்படும், இல்லாதவனத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி இந்த ஒன்றை வாங்கி 5-10 கையில் கொடுக்குறாரு. அப்போ நம்ம பயன்படுத்தாம விட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சோம்னா நம்ம கொடுக்கப்பட்டதை நம்ம பயன்படுத்த நமக்கு அடிஷ்னலாக பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நமக்கு என்ன அழைப்போ அதை படித்து அதை நம்ம செயல்படுத்தணும். நம்ம கொடுக்கப்பட்ட சின்ன பொறுப்பாக இருந்தால் கூட ஒரு ஆலயத்தில் நம்ம கூட்டணும் அப்படின்னா அதை உண்மையை ஊத்தமாக தேவனுக்கு முன்பாக செய்யணும். அப்போ தேவன் அதை அங்கீகரித்து நம்மளை உயர்த்துவார். என்னைக்கு எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து பெரிய பிரசங்கியாகி உலக பிரசித்திப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறாங்க. அவங்க துவக்கம் அற்புதமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அப்போ நம்ம அதைத்தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான காரியம், நம்ம அந்த அழைப்பை பெற்றுட்டோம்னா மட்டும் போதாது, அதுக்கு கீழ்ப்படியணும். சிஸ்டர் அழகாக சொன்னாங்க ஐயா யோனா தீர்க்கதரிசியை குறித்து. யோனா தீர்க்கதரிசியுடைய அழைப்பு என்ன? நினிவே பட்டணத்துக்கு போக சொல்லி. ஆனால் அவர் எங்கே போனார்? தர்சிஸுக்கு போனார். நடந்தது என்ன? அவருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, கூட இருந்தவங்களெல்லாம் அவங்களுடைய உடைமைகளெல்லாம் கடலில் தூக்கி போட்டாங்க, இழப்பு. அப்போ நம்ம அழைப்பு என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதில் போகலன்னா நம்ம பாதிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிற நம்ம குடும்பத்தினர் எல்லாருக்குமே அந்த பாதிப்பு வரும். அப்போ நம்ம அந்த அழைப்பு அறிஞ்சு அதில் நம்ம சரியாக நம்ம போகணும். 3வது காரியம் பார்த்தோம். 4வது காரியம் என்ன சொன்னேன்? முடிப்பு. முடிப்பு 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து பவுல் வெற்றியாக அங்கே அறிக்கை செய்கிறார். இதற்காக அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் நஷ்டமும்
குப்பையுமாக எண்ணினேன்னு சொல்கிறார். அப்போ அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்காக எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணினேன்னு சொல்கிறார். அவர் 2 தேசத்துக்கு குடியுரிமை பெற்ற மனுஷன் அந்த காலத்திலேயும். இன்றைக்கி வந்து ஃபாரினில் போய் நான் க்ரீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னா அது பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இங்கேயும் குடியுரிமை இருக்கும், ஃபாரின்லேயும் குடியுரிமை இருக்கும். 2 தேசத்துடைய குடியுரிமையை வச்சுருக்காங்க, பெரிய ஆள். இப்போ ஆனால் பவுல் காலத்தில் பவுல் 2 தேசத்துக்கு வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க, பெரிய ஒரு ஐஸ்வர்யவானவர். ஆனால் அவர் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமான, அப்போ எல்லாத்தையும் இழக்கிறாரு, அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறார். அதுதான் ஆண்டவருக்கு என்று நம்ம எல்லாத்தையும் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை இம்மையில் ரெண்டத்தனையாக மறுமையில் நித்திய ஜீவன். அதனால் ஆண்டவருக்கு எந்த செஞ்சாலும் இங்கேயே 2 நமக்கு தரேன்றாரு, 2 மடங்கு டபுள் போர்ஷன். பரமலோகத்தில் பரமராஜ்யத்திலையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்போது பவுல் அதான் கரெக்டாக சொல்கிறார், இன்னும் தெளிவாக சொல்கிறார். அவர் ஜீவனையே நஷ்டமாக என்றார் பாருங்களேன். அப்போஸ்தலர் 20:24 வாசித்தீங்கன்னா, ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அதுக்காக தன்னுடைய ஜீவனையும் அவர் நஷ்டமாக எண்ணுகிறார். ஸோ இப்படிப்பட்ட முடிப்பு நம்ம கையில் வேணும். முடிப்பு சரியாக இல்லைன்னா நம்ம ஓட்டம் வீணாக போகிறோம். ஆகாயத்தில் சலமம் செய்கிற மாதிரி வீணாக போயிடும். துவக்கம் சரியாக இருந்தால் தான் முடிவும் சரியாக இருக்கணும், அதில் நிலைக்கணும். வேதத்தில் இப்போ 2 பேர் குறித்து நம்ம பார்ப்போம். அவங்க அழைக்கப்பட்டவங்க படிப்பை பெற்று நடிப்பு இல்லாமல் அதை முடித்தாங்களா முடிக்கலையா? ஒரு முடிக்காமல் போன ஒருத்தரையும் பாதியிலே அதை விட்டவரையும் நம்ம பார்ப்போம். ஒரு உதாரணமாக பார்த்தா அது நமக்கு உதவியாக இருக்கும். முதலாவது யூதாஸ் காரியோத். இயேசு கிறிஸ்துவ அழைக்கப்பட்டவர் தானே இல்லையா? 12 சீஷரில் அவரும் ஒருவர். ஆனால் அந்த 3.5 வருஷம் அந்த படிப்பு அவர் சரியாக படிக்காதனால அவருடைய இலக்கை தெரியாமல் அதை முடிக்க முடியாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து தன்னுடைய அழைப்பை விட்டு போய் புறமான இருளில் தள்ளப்பட்டார், நாண்டு கொண்டு செத்தார். அப்போது அந்த படிப்பு வேணும். அழைக்கப்பட்டது உண்மை, இயேசு தான் அழைச்சிக்கிறாரு. ஆனால் மற்ற சீஷரில் போல தான் அவருக்கு அந்த 3 வருஷ காலம் படிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் சரியாக படிக்காததுனால இந்த அழைப்பை விட்டு அவர் பின்வாங்கி போய் புறமான இருளில் தள்ளப்பட்டு போனார். 2வது நபராக நான் எடுத்துக்கொண்டது மோசேயுடைய அழைப்பு என்ன? எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கானானில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் அந்த அழைப்பை அவர் நிறைவேற்றி முடித்தாரா? முடிக்கலை. பாதியிலே அவருடைய அழைப்பு நின்று போனது. முடித்தது யார்? யோசுவா தான் அதை நிறைவேற்றி முடித்தார். ஏன் அந்த அழைப்பு அவருக்கு பாதியிலே நின்று போனது? நம்ம பொதுவாக சொல்கிறது கீழ்ப்படியாமை. அதாவது மேரிபா இடத்துல அந்த மலையை பார்த்து பேச சொன்னார். இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணீருக்காக தங்களுக்காகவும் தங்களுடைய மிருக ஜீவனுக்காகவும் தண்ணீர் கேட்டு பிரச்சனை பண்ணும்போது தேவன் மோசையை பார்த்து நீ மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். இவர் மலையை பார்த்து 2 அடி அடிச்சிட்டார். உடனே நீ ஜனங்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறார். இது இவ்வளோ பெரிய தண்டனையாக இந்த ஒரு கீழ்ப்படியாமைக்கு அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா? இத்தனைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரே பருவத்தில் என்ன சொல்கிறாரு? மலையை அடின்னு சொல்கிறாரு, ஒரு முறை அடிக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த ஒரு ஞாபகத்தில் கூட அதை செஞ்சுருக்கலாம். அன்றைக்கி பேச சொன்னதை மறந்து அடிச்சிருந்துருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அடித்தது நிமித்தம் ஒரு 40 வருஷ காலம் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பார்வோனோட போராடி செங்கடலை தாண்டி அவங்கள பராமரித்து வந்த ஒரு மனுஷன் கடைசி ஆசையை நிறைவேற்ற ஒரு ஆள் முடியாது. அதுக்கப்புறம் தேவனிடத்தில் அவர் பேசுகிறாரு, எனக்கு வாய்ப்பு கொடுங்க மன்றாடுறாரு. ஆனாலும் செகண்ட் சான்ஸு மோசேக்கு கொடுக்கப்படலை. இல்லை, இது குறித்து என்கிட்ட நீ பேசாதன்றார். அந்த அழைப்பு நின்று போச்சு.
ஆனால் நம்ம கீழ்ப்படியாமேன்னு சொல்கிறோம். ஆண்டவர் அவ்வளவு கடினமான மனசுள்ள மனுஷன் அல்ல, இரக்கத்தில் ஐஸ்வர்ய தேவன். இதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு காரணம் நமக்கு இருக்கிறது, அதையும் நான் சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது கண்மலையை பார்த்து அவர் பேசுறதுக்கு பதிலாக அடித்தார். கண்மலை எதை அடையாளப்படுத்துகிறது? இயேசுவை. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவரோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ இயேசுவை பிதாவின் திட்டம் படி ஒரு தடவை அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், 2வது முறை அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. 2வது முறை அவர் நியாயாதிபதியாக நம்மளே நியாயம் தீர்க்கும்படியாக ராஜாக வரப்போகிறார். அப்போ அதை அடிக்கிறது தப்பு. அப்போ கண்மலையை இயேசுவை அவர் அடித்ததுனால பிதாவாகிய தேவன் அவர் மேலே கோபம் கொண்டு அந்த அழைப்பை அங்கே அவர் நிறைவேற்றாமல் போனது என்று ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக நம்ம அதை சொல்லலாம். ஆனால் இதுதான் நான் ரொம்ப நாளாக யோசித்து பிரசங்கிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த இதுக்காக உட்கார்ந்து நான் பேசும்போது அந்த வசனத்தை எடுத்து பார்த்தேன். என்னாகமம் 20:12 தேவன் எப்படி சொல்கிறாருன்னா, பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபைக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவளை கொண்டு போவதில்லை என்றார். என்ன சொல்கிறாரு? இந்த சபையாருக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசியாமல் போனபடியினால் நீங்கள் கானானுக்குள்ளார இந்த ஜனங்களை கொண்டு போவதில்லை. என்ன எதனால்? பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசியாமல் போனார். அழைப்பு முக்கியம் என்னன்னு பார்த்தோம், விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடலன்னா நம்ம அழைப்பை நிறைவேற்ற முடியாது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பேசிக்கே அதுதான். அப்போ இங்கே விசுவாசத்தில் பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசியாமல் போனபடியினால் பரிசுத்தம் ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? சிஸ்டர் அழகா அன்னைக்கு பேசினாங்க, பரிசுத்த தலத்தில் பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்தில் விசுவாசம்னா நிறையா இருக்குது. சும்மா சாதாரணமாக நம்ம விசுவாசம்னா மொட்டையாக ஆண்டவர் தான் தெய்வம் அப்படின்றது மட்டும் இல்லை, நீதியில் விசுவாசம், இப்படி நிறையா காரியங்கள் இருக்குது. அற்புதம் செய்கிறதுனா விசுவாசம் இருந்தால் தான் அற்புதமே நடக்கும். அற்புதம் பெற்றுக்கொள்ளனாலும் விசுவாசம் வேணும், அற்புதம் செய்யணுனாலும் விசுவாசம் வேணும் இல்லையா? அப்போ அந்த விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடும்படி சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே என்ன சொல்ல, பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசியாமல் போனபடியினால். பரிசுத்தம்னா இங்கே என்ன பரிசுத்தம் குறைச்சல் நடந்திருக்கு? அப்போ ஏதோ ஒரு பரிசுத்த குறைச்சல் நடந்தால் தானே ஆண்டவர் அதை செஞ்சுருக்கணும். அப்போ என்ன நடந்திருக்கும்னு யோசித்து இதை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை விளக்கி காட்டினார். வேதத்தில் 2 கோள்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று மோசையின் கோள், இன்னொன்று ஆரோனின் கோள். மோசையின் கோள் தேவன் நீதியின் செங்கோலாக கொடுக்குறாரு. எப்போ கொடுக்குறாரு? முற்செடியில் தேவன் தோன்றி மோசையோடு பேசும்போது, எகிப்துக்கு அடிமைத்தனத்தில் ஜனங்களை மீட்கும்படி நீ போன்னு சொல்லும்போது, நான் போக மாட்டேன், என்னை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நம்புவாங்க, நீங்கள் தான் என்னை அனுப்பிச்சேன்னு எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் கையில் இருக்கிறது என்ன? கோல், அதை கீழே போடுன்னாரு, பாம்பாக மாறிச்சு. அப்போ அதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அது அடையாளமாக அங்கே கொடுக்கப்படுகிறது. அதான் வசனம் ஆதியாகமம் 4:1-2-17 வாசித்தீங்கன்னா, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். அப்போ கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். 17 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் செய்வாய் என்றார். அப்போ இந்த கோலை தேவன் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அடையாளப்படுத்தும்படியாக கொடுக்குறாரு. அதன் மூலம் நீதி வழங்கும்படியாக, எகிப்தியருக்கு நீதி வழங்கும்படியாக அதை கொடுக்குறாரு, நீதியின் செங்கோலாக. அங்கே அதை கொண்டு அற்புதங்களை செய்து எகிப்தியருக்கு நீதி சரி கட்டப்பட்டது.
அந்த தண்ணீரில் நைல் நதியில் ஒரு கோலை வச்ச போது ரத்தமாக மாறிச்சா, அப்படி அநேக அந்த கோலை கொண்டு அற்புதங்களை செய்து எகிப்தியருக்கு நீதியை செய்து இஸ்ரேல் ஜனங்களை அங்கேருந்து மீட்டு வந்தார். ஒரே பருவத்தில் இந்த கோலை வச்சு தான் கண்மலையை அடித்தார். தண்ணீர் வந்து ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட நீதியின் செங்கோல். இது ஆரோன் கையில் இருந்த கோல் எப்படிப்பட்டது? அது வேசனம் சொல்லுகிற என்னாகும் 17:3-8. லேவினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவருடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத்தானுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒரு கோல், 12 கோல். அதை லேவியின் கோலில் ஆரோனின் பேரை எழுதி அங்கே சாட்சி பெட்டிகளை கொண்டு வைக்கிறாங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்துக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கோல் அதாவது ஒன்றுமே இல்லை, கோல் உடச்சா வெட்டியாச்சு, காஞ்சி போன ஒரு கோல், அதை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. அது துளிர் விடுது. இது யாரை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை, உயிர்த்த கோல், உயிர்த்தெழுந்த இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. இது ஒரு பரிசுத்தமான கோல், மிகவும் பரிசுத்தமானது. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அடையாளம். இது எங்கே இயேசு தேவனை வந்து மோசையை வைக்க சொல்கிறாருன்னு பாருங்கள். என்னாகமும் முதல்ல எங்கே வைக்கப்படுது, இரண்டாவது எங்கே வைக்கப்படுது? இரண்டாவது தான் உடன்படிக்கை பட்டியலில் அது வைக்கப்படுறது. உடன்படிக்கையில் என்னென்ன இருக்குது? மன்னா, இரண்டாவது கட்டளை, 10 கட்டளை, அந்த கல்பலகை, மூன்றாவது இந்த கோல். மன்னா யாரை அடையாளப்படுத்துகிறது? அப்பமாகிய இயேசுவை. ரெண்டாவது வார்த்தையாகிய இயேசுவை. கட்டளை, உடன்படிக்கை கட்டளை, 10 கட்டளை, வார்த்தையாகிய இயேசுவை. மூன்றாவது உயிர்த்த கோல், உயிர்த்தெழுந்த இயேசுவை. இந்த மூன்றுமே இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. அது பரிசுத்தமானது, மகா பரிசுத்தமானது. அதனால தான் இந்த கோலை எங்கே கொண்டு வைக்க சொல்கிறாரு? என்னாகும் 17:10 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஆரோன் கோல் அந்த கலகாரருக்கு விரோதமான அடையாளமாகவும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. அதாவது மகா பரிசுத்தலம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் தான் சாட்சி பெட்டி இருக்குது. அங்கே அதுக்கு முன்பாக கொண்டு போய் வைகின்றார். ஏன்னா அது பரிசுத்தமானது. அந்த இடத்துக்குள்ளார பிரதான ஆசிரியர் மாத்திரம்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை போக முடியும், வேறு யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் அந்த கோலை கொண்டு வைக்கணும்னா அப்போ அது எவ்வளோ பரிசுத்தமானது. அதுக்கு பின்பாடு தான் வந்து எபிரேயர் 9:4 அந்த கோல் எங்கே போகுது? அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டு பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்டது. ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அங்கே கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் வைக்கிறாங்க. முதல் எங்கே வைக்கப்பட்டது? சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்டது. இப்போது மோசையை பார்த்து நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது உன் கோலை எடுத்துக்கொண்டு போகணுன்னு அவள் தான் சொல்கிறார், தேவன் தான் சொல்கிறார். அவனுடைய கோலை எடுத்து போக சொல்லலை. அதுதான் நம்ம தவறாக புரிஞ்சு கொள்கிறோம். அவர் கோலை எடுத்துக்கொண்டு போய் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். ஆனால் எடுத்துக்கொண்டு போக சொன்ன கோல் எந்த கோல்னு பார்த்தீங்கன்னா என்னாகமம் 20:9. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். கர்த்தர் சொன்னபடியே சந்நிதியில் இருந்த கோல் யாருடைய கோல்? ஆரோனின் கோல். அது பரிசுத்தமான கோல். இந்த பரிசுத்தமான கோலை எடுத்து கொண்டு போய் அங்கே அடிச்சிட்டார். பரிசுத்த குலைச்சல் நடந்து போச்சு. அதனால தான் என்னை பரிசுத்தமடியாக நீங்கள் விசுவாசியாமல் போனீங்க அப்படின்னு அந்த அழைப்பு தடைப்பட்டு போனது. திருப்பி கேட்டும் அவருக்கு அது கிடைக்கல. அப்போது தேவன் நமக்கு கொடுத்த அழைப்புக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நம்ம விசுவாசம் தான் பார்க்கலாம். விசுவாசத்தில் பரிசுத்தம் ஒரு முக்கியமான ஒரு, அதுவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய சிந்தையில், முக்கியமாக நம்ம சிந்தையில், பழைய ஏற்பாட்டில் தான் வந்து செயல்னால் தப்பு செஞ்சால் அது பாவமாக இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்கிறாரு? ஒரு பெண்ணை நீ இச்சையோட பார்த்தாலே, சிந்திச்சாலே அது பாவமாக. அப்போ நம்ம பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்தம் குலைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா தேவன் நம்ம அழைப்பை விட்டு எடுத்துருவார். நம்ம அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அப்போ என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சும் போது எனக்கு வந்த அனுபவம், இன்றைக்கி வளைவு பிள்ளைகள்லாம் நிறையா இருக்கிறீங்க, இந்த அழைப்பில் எப்படி நிற்கிறது? மோசை வேலையே முடிக்கலை. எங்கள் வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவன்,
அப்படின்னு பேர் பெற்ற ஒரு மனுஷன், தேவனோட முகமுகமாய் பேசுகிறவங்க. அப்படிப்பட்டவங்களே முடியலையே, அப்போ நான் எப்படி நம்ம அழைப்பை நிறைவேற்றுறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு. ஆனால் மோசைக்கு இயேசு கொடுக்கப்படலை. பழைய பாட்டு விசுவாசிகளும் விசேஷ நன்மையான ஒன்றை தேவன் உங்களுக்கு எனக்கும் புதிய ஏற்பாட்டு மக்களாக நமக்கு கொடுத்துருக்கிறார். இயேசுவை அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நமக்கு அவர் செகண்ட் சான்ஸ் தர வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் நமக்கு அழைக்கிறார். இன்றைக்கி நம்மளை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், வாங்க நம்ம அழைக்கிறார், மன்னிக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவ அவர் ஆயத்தமாக இருக்கிறார். விழுந்தாலும் நம்ம தூக்கி எடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அதனால் நம்ம தைரியமாக வரலாம். இந்த அழைப்பை விட்டு நம்ம பின்வாங்க வைக்க 2 காரணங்கள். நான் இதை யோசித்தேன், என்ன செய்யலாம் இதை அப்படின்னு நான் ஊழியத்துக்கு வரும்போது யோசிக்கும் போது 2 காரணத்தை தேவன் வெளிப்படுத்தினார். ஒன்று, நம்ம சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதனைக்கு உட்பட்டு பாவத்தில் விழுந்துடுறோம். 2வது, பிசாசினால் இழுக்கப்பட்டு பாவத்தில் விழுந்துடுறோம். இந்த 2 தான் நமக்கு தடையாக இருக்கிறது. இந்த 2 தடையையும் நம்ம ஓவர்லுக் பண்ணிட்டோம்னா நம்ம அழைப்பை ஈஸியாக நிறைவேற்றலாம். இதுக்கு யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? தேவன் தான் உதவி செய்ய முடியும். எப்படி இதுக்காக நம்ம ஜெபிக்கிறது? ஜெபிச்சாதான் தேவன் உதவி செய்வார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவரும் பூட்டக்கூடாத வரைக்கும் திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கப்படாத வரைக்கும் பூட்டுவரும் ஆகிற தேவன். அப்போது தேவன் நம்மளுடைய வாழ்வில் அவருக்கு பிரியமானாத வழிகள் வாசல்கள் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோசே இல்லை, நோவா அவனுடைய குடும்பம் மிருக ஜீவனுங்களை பேடைக்கலை விட்டு கதவை பூட்டினது யார்? உள்ளேருந்து யார் வெளியே வர முடிஞ்சிச்சா? வெளியேருந்து யார் உள்ளே வர முடிஞ்சிச்சா? வெளியே அத்தனை பேர் அழுகிறாங்க. எத்தனை பேர் போராடி இருப்பாங்க, நாங்களும் உள்ளே வரோம்னு. லட்சம் மக்களில் அதுவும் சாவு அழிய போகிறாங்க. அப்போ எவ்வளோ போராட்டம் வந்திருக்கும்? யாராவது கதவை திறக்க முடிஞ்சிச்சா? ஒரு நாளைக்கு கதவை திறக்க. உள்ளேருந்து யாரும் காப்பாற்றணும்னு நினச்சா கூட உள்ளேருந்து யாரும் வெளியே வர முடிஞ்சிச்சா? யாரும் வெளியே வர முடியும். தேவன் தான் அடைச்சி அதை சீல் பண்ணார். அப்படி ஆண்டவர் நமக்கு பிரியமில்லாத வழியில் அவர் அடைச்சி மோசை அந்த உதாரணத்தை சொல்லி ஜெபிக்கும் போது நோவாக்கு செஞ்சது போல் என் வாழ்விலும் உமக்கு புரியாத வழிகள் எதெல்லாம் காணப்படுதோ அது ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டப்படுவதாக அப்படி நம்ம ஜெபித்தோம்னா தேவன் நிச்சயமாக பூட்டி போடுவார். அதை தாண்டி நம்மளும் போக முடியாது, மற்றவங்களும் வர முடியாது. எந்த பாவமான காரியமும் நமக்குள்ளே வர முடியாது. அதே போல் உங்களுக்கும் எனக்கும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுருச்சா? பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவர் அடிக்கப்பட்டாரா? சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா அடிக்கப்பட்டார்ல இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது என்ன சொன்னார்? ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை என்ன? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட நிலவுக்குள்ளே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை சங்காரக்கானுக்கு தப்புவிப்பேன். எகிப்தியருக்கும் இஸ்ரேலருக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன். பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டுருச்சுன்னா பாதுகாப்பு உண்டு. நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நமக்கான பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சிருக்கா? அவருடைய ரத்தத்தை புசிச்சு அவர் சரீரத்தை புசிச்சு அவர் ரத்தத்தை பிடிச்சிருக்கிறோமா? அப்போ அவர் ரத்தத்தை பருகி அவர் சரீரத்தை புசிச்சிருக்கிற நமக்கு சங்காரக்காரனுக்கால எந்த வித பிசாசால நமக்கு எந்த அதிகாரமும் அவங்க மேலே கிடையாது. ஏன்னா உடன்படிக்கை அவர் பண்ண உடன்படிக்கை மாறாத தேவன் இல்லையா? உடன்படிக்கையை மாற்றாமலும் நான் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் பரிசுத்த மேல் ஆணையிட்டு நான் உங்களுக்கு பொய் சொல்லேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் சொன்னது தான். அவர் உடன்படிக்கை பண்ணால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதனால் இந்த வாக்கு தத்தத்தை நம்ம அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கும் போது பிசாசம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளை பரிசுத்த குலைச்சல் பண்ண முடியாது, நம்மளாலும் பரிசுத்த முடியாது. நம்ம பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவன். நிறைவானது வரும்போது குறைவானது ஓடிப்போகும். இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நிறைவானது அவர் மக்கள் வந்தாரா, ஒளியாக அவர் நமக்குள்ளே வந்துட்டாரா, நமக்குள்ளே காடப்படும் அந்தகார வல்லமைகள் இருள் நிச்சயம் வெளியே போடும். நம்ம ஆண்டவர் எப்படியா வச்சுருக்கிறாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வச்சுருக்கிறார். நீங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஒளியாக இருக்கணும்னா வெளிச்சத்தை நம்ம கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு நம்ம வச்சு கொடுக்குறவங்க இருக்கோம்.
அப்போ அவர் நம்மளுக்கு வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் வந்துடும். அதனால சொன்னார், முதலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது மனுஷனாக நமக்குள்ள ஒளியாக வந்திருக்கிறது. பிதாவே தேவன் தம்முடைய குமாரனின் ஆவியை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஒளி நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இருள் நமக்குள்ள வராது. நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பை நேர்த்தியாக செய்து முடிக்க முடியும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். யூதா 1:24. யூதா 1:24. யாராவது ஒருத்தர் சத்தம் வாசிங்களேன். யூதா 1:24. வலுவாதபடி காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மளை மாசற்றவர்களாக மிகுந்த மகிழ்ச்சியோட எங்கே நிறுத்துறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ அவரை பிடிக்க கொள்வோமானால் நம்ம கொடுக்கப்பட்ட, நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதுக்குரிய படிப்பை பெற்று அதை நடிக்காமல் நேர்த்தியை முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.